காலனியமும் இஸ்லாமிய கல்வி முறையின் வீழ்ச்சியும். ஃபைசல் மாலிக். CNN-இல் 2009ஆம் ஆண்டு வெளியான ஜெனரேஷன் இஸ்லாம் எனும் ஆவணப்படத்தில் பாகிஸ்தானில் இஸ்லாமிய கல்வி என்ற பகுதியில் பழங்காலத்தில் அடைப்பட்டிருக்கும் ஒருவித இஸ்லாத்தையே பல மதரசாக்கள் பயிற்றுவிக்கின்றன. கணிதம், அறிவியல் போன்றவை பயிற்றுவிக்கப்படுவதில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பிறகு ஒரு NGO பணியாளரை பாகிஸ்தானின் மதரசாக்களை நவீனமாக்கும் போரில் முன்னணியில் இருப்பவர் என பாராட்டியது. மதரசாக்களை நவீன யுகத்துக்கு முந்தைய முஸ்லிம் கலாச்சாரத்தின் எச்சமாகவும் சமகாலத்துக்கு தொடர்பற்றவையாகவும் நவீன உலகிற்கு முரணானவையாகவும் சித்தரித்தது இந்த ஆவணப்படம். முஸ்லிம் உலகம் கல்வியில் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு காரணம் அது கல்வியை நவீனமாக்காததே என நாம் பரவலாக ஊடகங்களிலும் அறிவுஜீவி வட்டாரங்களிலும் அரசுசார் நிறுவனங்களிலும் காணும் கருத்தை பிரதிபலிப்பதாக இப்படம் அமைந்தது. இப்படி சொல்வதன் வழியாக முஸ்லிம் உலகின் பல பகுதிகளில் உள்ள கல்வி நிறுவனங்கள் அங்கு வாழும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாததற்கு ஒரே காரணம் அவர்கள் நவீனமாக முடியாமல் இருப்பதுதான் என்று எளிமைப்படுத்தி விளக்கப்படுகிறது. இந்த மரபு வெர்சஸ் நவீன என்ற கதையாடலை ஆதரிக்கும் பல வரலாற்று ஆய்வாளர்களும் கல்வியாளர்களும் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் முஸ்லிம்களின் அறிவுசார் வளர்ச்சியில் மிக மிக குறைவாக பங்காற்றியுள்ளதாக சித்தரிக்கிறார்கள். ஆனால் இந்த சித்தரிப்பு தவறு என்று சொல்லி பல்லாண்டுகளாக வேறு பல வரலாற்று ஆய்வாளர்களும் அறிவுஜீவிகளும் அறிஞர்களும் இதை கட்டுடைத்திருக்கிறார்கள். என்றாலும் மதரசாக்கள் பழங்காலத்து கலாச்சாரத்தின் எச்சம் என்ற கருத்தை பரவலாக பொது புத்தியில் பதிந்துள்ளது. முந்தைய ஆய்வாளர்கள், அறிவுஜீவிகள் ஆகியோருடைய ஆராய்ச்சிகளின் தொடர்ச்சியாக இந்த ஆய்வில் தற்கால முஸ்லிம் உலகின் கல்வி நிலையானது பழங்காலத்தின் எச்சம் அல்ல, அது காலனிய உருவாக்கமே என்பது விவரிக்கப்படுகிறது. நவீனத்துவத்தின் உருவாக்கமாகவே தற்கால முஸ்லிம் உலகின் கல்வி சூழலை பார்க்க வேண்டுமே தவிர பழங்காலத்தின் நீட்சியாக அல்ல என்பதை நிரூபிப்பதற்கு முதலில் நான் அங்கு நிலவிய கல்வி முறைக்கான தத்துவார்த்த அடிப்படைகளையும் அதில் காலனியம் ஏற்படுத்திய பாதிப்பையும் ஆராய உள்ளேன். முஸ்லிம் உலகில் பல்வேறு கல்வி முறைகள் இஸ்லாத்தின் உலக நோக்கை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தன. ஏக இறை கொள்கை தௌஹீத், தூதுத்துவம் நுபுவத், மறுமை வாழ்வு ஆஹிரத் ஆகியவை இந்த கல்வி நிலையங்களை எழுப்பவும் முன்னெடுத்து செல்லவும் முஸ்லிம் சமூகங்களுக்கு வழிகாட்டின. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வேக வேகமாக வளர்ந்த ஐரோப்பிய காலனியம் ஏற்படுத்திய பாதிப்பு முஸ்லிம் உலகில் இருந்த கல்வி அமைப்பை மிக கடுமையான மாறுதலுக்கு உள்ளாக்கியது. அங்கே மதசார்பற்ற உலக நோக்கை அடிப்படையாக கொண்ட பல்வேறு கல்வி திட்டங்களையும் கல்வி நிறுவனங்களையும் அது அறிமுகப்படுத்தியது. கற்பித்தல் கல்வி முறை தொடர்பாக அது முன்வைத்த புதிய கொள்கையால் முஸ்லிம் உலகின் பல பகுதிகளில் பாரம்பரிய கல்வி முறை சார்ந்த புரிதல்கள் காணாமல் போயின. ஐரோப்பிய கல்வி முறை இஸ்லாமிய உலக நோக்குக்கு அந்நியமான அறிவாதார முறையையும் உலக நோக்கையும் அடிப்படையாக கொண்டிருந்ததால் பிரச்சனை உருப்பெற்றது. அது முஸ்லிம் உலகில் கல்விசார் நெருக்கடி உருவாக வழிவகுத்தது. அதுதான் இன்றளவும் முஸ்லிம் உலகில் தொடர்ந்து காணப்படுகிறது. இந்த ஆய்வு கட்டுரையில் நான் 3 தலைப்புகளில் கவனம் செலுத்தியிருக்கிறேன். முதலில் முஸ்லிம் உலகில் இருந்த கல்வி அமைப்பின் தத்துவார்த்த அடிப்படைகள். இரண்டாவதாக முஸ்லிம் உலகின் கல்வி முறையில் காலனியம் ஏற்படுத்திய பாதிப்பு. மூன்றாவதாக முஸ்லிம் உலகின் கல்வி சீரமைப்புக்கான சில ஆலோசனைகள். முஸ்லிம் உலகின் கல்வி அமைப்பின் தத்துவார்த்த அடிப்படைகள். இக்ரா, இறைக்கட்டளையும் அறிவும். கல்வி தொடர்பான இஸ்லாமிய கருத்தை பேசத் தொடங்கும் முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்கள் பெரும்பாலான வேளைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் அருளப்பட்ட குர்ஆன் வசனங்களை கொண்டே தொடங்குவார்கள். குர்ஆனில் அருளப்பட்ட முதல் வார்த்தை இக்ரா, அதற்கு பொருள் படியுங்கள் என்பதாகும். இஸ்லாம் அதன் தோற்றம் முதலே அறிவு தேடலுக்கு பெரும் முக்கியத்துவம் தந்திருப்பதை இதை அடுத்து வரும் சில வசனங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. முதல் வசனம் இக்ரா, படியுங்கள் என்ற இறைக்கட்டளையை முன்வைக்கிறது. அடுத்த வசனம் படிப்பறிவை அதிகரிக்க அல் கலம் எனும் எழுதுகோலை கருவியாக பயன்படுத்த வலியுறுத்தும் கட்டளையாகும். அதற்கு பிறகு அல் அலக் எனும் உறைந்த இரத்த கட்டியிலிருந்து மனித இனம் தோன்றியதை மேற்கோள் காட்டி இவ்வுலகை ஆராய சொல்கிறது. இறுதியாக
கற்ற அறிவை கொண்டு இறைவனை அறிய வலியுறுத்துகிறது. அறிவை வளர்த்து கொள்ளும்படி ஏவுவது குர்ஆன் முழுவதும் திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிறது. மேலும் குர்ஆனில் இல்ம் அறிவு என்ற சொல்லும் அது சார்ந்த வழி சொற்களும் 800க்கும் அதிகமான இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. குர்ஆனில் அல்லாஹ் என்ற சொல்லுக்கு அடுத்து மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் சொல்லும் இதுவே. குர்ஆனின்படி அறிவு என்பது வெறும் மக்களை, சமூகத்தை, நிறுவனங்களை செயல்படுத்த அறிந்து கொள்ளும் தகவல்களும் தரவுகளும் அல்ல. உண்மையான அறிவு ஒரு மனிதனை மாற்றி அவனுக்கு இறைவனுடனும் அவனின் இருப்பின் நோக்கத்துடனும் தொடர்பை ஏற்படுத்துவதன் வழியாக இப்பிரபஞ்சத்துடன் ஒத்திசைவை ஏற்படுத்துவதாகும். இஸ்லாமிய கட்டமைப்பில் கல்வி கற்பதை இறைவன் இயற்றிய ஒழுக்கவியலிலிருந்தும் மனித இருப்பின் அடித்தளமான மீவியற்பியல் உண்மைகளிலிருந்தும் துண்டிக்க இயலாது. உண்மையான அறிவு ஒரு மனிதனை எப்போதும் இறைவனிடம் மீள வைக்கும். இஸ்லாமிய கல்வியை முறைசார்ந்து கற்பிக்கையில் பின்வரும் 3 சொல்லாடல்கள் அரபு மொழியிலும் முஸ்லிம் நாகரிகத்திலும் காணப்படுகின்றன. முதலில் தாலிம். இதன் மூலச்சொல்லின் அர்த்தம் அறிதல், விழிப்புணர்வு, புரிதல், கற்றல். இரண்டாவதாக தர்பியா. இதன் மூலச்சொல்லின் அர்த்தம் அதிகரித்தல், வளர்த்தல், தாங்குதல். மூன்றாவதாக தாதீப். இதன் மூலச்சொல்லின் அர்த்தம் பண்பட்ட, துல்லியமான, நன்னடத்தையான என்பதாகும். இந்த 3 எண்ணக்கருக்கள் மூலம் விழிப்புணர்வு, வளர்ச்சி, துல்லியம் ஆகியவை இஸ்லாமிய உலக நோக்கு அடிப்படையிலான கல்வியுடைய நோக்கங்களின் பகுதிகள் என கொள்ளலாம். இஸ்லாமிய உலகில் கல்வி நிறுவனங்கள் எந்த அளவுக்கு செழுமை பெற்றிருந்தன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் முதல் தலைமுறை முஸ்லிம்கள் கல்வி கற்கவும் அறிவை வளர்த்து கொள்ளவும் ஊக்குவிக்கப்பட்டனர். கல்வி கற்றலின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு வலுவாக இருந்ததென்றால், முதல் யுத்தமான பத்ரு போரில் தோல்வியுற்று போர் கைதிகளாக பிடிப்பட்ட மக்கா நகர வாசிகள் சிலரிடம் அவர்கள் 10 குழந்தைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தால் விடுதலை பெறலாம் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிபந்தனையிட்டார்கள். தொடக்க காலத்தில் முஸ்லிம் சமூகத்தில் கல்வி கற்றலும் கற்பித்தலும் இப்னுல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முஸ்லிம்களின் வீடுகளிலிருந்து ஆரம்பமாகின. பிறகு அவை பள்ளிவாசல்களில் செயல்படுத்தப்பட்டன. முஸ்லிம் உலகில் கல்வி வளர்ச்சி பள்ளிவாசல்களில் தொடங்கினாலும் பிற்காலத்தில் நல்ல கட்டமைப்புகளுடன் கல்வி நிறுவனங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. காலப்போக்கில் இஸ்லாமிய அறக்கட்டளைகளின் வக்ஃபின் மூலம் மதரசாக்கள் தோன்றின. இவை முஸ்லிம் உலகின் நிறுவனமயமான கல்வி கற்றல் முறை உருவாக வழிவகுத்தன. 11ஆம் நூற்றாண்டு செல்ஜூக் பேரரசின் அமைச்சரான நிசாம் அல் முல்கின் கீழ் மதரசா அமைப்பு செழுமையடைந்தது. பிறகு சில நூற்றாண்டுகள் கடந்து உஸ்மானியர்களின் வருகைக்கு பின் மேலும் வளர்ந்து பெருகியது. முஸ்லிம் உலகின் பெரும்பாலான பகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் மிகவும் பரவலாகியதுடன் எல்லா தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைத்தது. மம்லுக் ஆட்சி காலத்தில் கைரோ, டமஸ்கஸ் ஆகிய நகரங்களில் பெண்களுக்கான பள்ளிக்கூடங்கள் இருந்தன. மேலும் 13ஆம் நூற்றாண்டில் முதியவர்களுக்கு, விவாகரத்தான கணவனை இழந்த பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட்டது முதலானவை ஆவணங்களின் மூலம் தெரிய வருகிறது. ஸ்பெயினில் முஸ்லிம் ஆட்சிகால குர்தோபாவில் மட்டும் 17 பல்கலைக்கழகங்களும் லட்சக்கணக்கான நூல்களை கொண்ட 70 பொது நூலகங்களும் இருந்தன. 14-15ஆம் நூற்றாண்டுகளில் டெல்லியில் மட்டும் சுமார் 1000 மதரசாக்கள் இருந்தன. அடிமைகள் முதற்கொண்டு அனைத்து தரப்பினருக்கும் அவை கல்வி வழங்கியதாக ஆவணங்கள் புலப்படுத்துகின்றன. முகலாயர் ஆட்சிகால இந்தியாவில் முஸ்லிம் அல்லாதவர்கள் பலர் மதரசாக்களிலும் மக்தப் எனும் குழந்தைகளுக்கான பள்ளி அமைப்புகளிலும் சேர்க்கப்பட்டனர். 1857ஆம் ஆண்டு ஒரு காலனிய அதிகாரி பஞ்சாபில் எண்ணற்ற இந்துக்கள் முஸ்லிம்களுடைய கல்வி நிறுவனங்களில் பயில்வதைக் கண்டு ஆச்சரியமாக அவரது அறிக்கையில் விவரித்திருக்கிறார். 18ஆம் நூற்றாண்டில் கைரோவை சுற்றி பார்க்க சென்ற ஐரோப்பிய சுற்றுலா பயணிகள் அங்கே உள்ள பெருவாரியான மக்கள் படிப்பறிவு பெற்றிருந்ததை பார்த்து வியந்திருக்கின்றனர். பிரெஞ்சு ஆய்வாளர்கள் 19ஆம் நூற்றாண்டில் அல்ஜீரியாவை காலனியப்படுத்தி கைப்பற்ற முனையும் தொடக்க காலகட்டத்தில் அல்ஜீரியாவின் படிப்பறிவு விகிதம் பிரான்ஸை விட அதிகமாக இருந்ததாக குறிப்பிடுகின்றனர்.
இவை அனைத்தும் பெரிய அளவிலான கல்வி கட்டமைப்புகள், பள்ளிக்கூடங்கள் முஸ்லிம் உலகின் பல பகுதிகளில் இருந்துள்ளதற்கு சில எடுத்துக்காட்டுகளாகும். இப்போது ஒரு கேள்வி எழும், அந்த பள்ளிக்கூடங்களில் என்ன கற்பிக்கப்பட்டது? இன்ஷா அல்லாஹ் அதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம்.